السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم وبه نستعين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم علمنا بما ينفعنا وينفعنا بما علمتنا وربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின் வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் ஒரு அருள்கொடை. அல்லாஹ் நம்மை மனிதனாக படைத்து முஸ்லிம்களாக இந்த நிமிஷம் வரைக்கும் நினைத்த இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை முஸ்லீமாக வைத்து அந்த தௌஹீதில் உறுதியாக நம்மை வைத்திருக்கிறான். அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. இந்த அருள்கொடை பல பேருக்கு கிடையாது. இந்த அருள்கொடை பல பேர்த்துக்கு கிடையாது. அந்த அருள்கொடை அவர்களுக்கு இல்லாததுனாலேயே இது ஒரு அருள்கொடை என்று அவர்கள் உணர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா முஹம்மதின் பேர் வைத்து கொண்டிருக்க எல்லாத்துக்குமே இந்த அருள்கொடை இருக்கான இது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் அருள்கொடையால் கிதாபு தௌஹீதை நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபவாயிதுகளை, பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் 5வது பாடத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்று கற்றுக்க இருக்கிறோம். 5வது பாடத்தோட தலைப்பு பாபு துஆ இல ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பாபு துஆ இல ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹாதா, முதல் ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்? தௌஹீதுனா என்னன்னு பார்த்தோம். பின்பு தௌஹீதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். தௌஹீதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஷிர்க் என்னன்னு பார்த்தோம். ஷிர்கை பற்றி எப்படி எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்கள் அப்படின்றது, ஷிர்க்கிலிருந்து பயப்படுறதை பற்றி பார்த்தோம். இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அதை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். அந்த தௌஹீத், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிறது மிகப்பெரிய ஒரு கடமை. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் வந்திருக்கக்கூடிய வசனம் وقول الله تعالى قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. சூரா யூசுஃப்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் இதில் சொல்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களிடம் இதை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். குல் ஹாதிஹி சபீல், இதுதான் என்னோட பாதை, இதுதான் என்னோட பாதை. அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது தான் என்னோட பாதை. இலல்லாஹி அலா பஸீரத்தின், அலா பஸீரத்தின் அப்படின்னாக்க, அலல் பஸீரா அப்படின்னாக்க கல்வியோடும் ஞானத்தோடும் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. யார் ஒருவர் கல்வியோடையும் ஞானத்தோடையும் தாவா பண்ண ஆரம்பிக்கிறார்களோ அவர்கிட்ட கல்வி கிடையாது. கல்வி இருந்தால்தான் அந்த கல்வியோட ஹிக்மத் இருக்கும், அந்த ஞானம் இருக்கும். அந்த ஞானம் இல்லாமல் ஒருவர் நான் தாவா பண்ண போகிறேன் என்ற ஒரு 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 ஆர்வத்தில் மக்களை அழைப்புப்படி செய்கிறார்னாக்க அவர் அறியாமையே பல தவறுகள் அவரோட தாவத்தில் வர்றதுக்கு நேரிடும். அதனால தான் கல்வியை கற்றுக்கொண்டு தாவத்தை அழைக்க வேண்டும். கல்வி கற்றுக்கொண்டு அல்லது கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன கற்றோமோ அதன்படி அதை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் மக்களை அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹி வ மா அனா மினல் முஷ்ரிக்கீன். அடுத்து அதை தொடர்ந்து இந்த தாவத் பணி சம்பந்தமான ஒரு ஹதீஸ் தான் ஹதீஸ் முஆத் இப்னு ஜபல்
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு அனுப்புகிறப்ப சில விஷயங்களை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறார்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் தாவாவோட அடிப்படை. தாவத் பண்ணுறோம் இல்லையா, மக்களை அழைப்பு பணி செய்யணும். அழைப்பு பணியோட அடிப்படை எது என்றால் முஆதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த இந்த விஷயம். இது முஆதுக்கு மட்டுமல்ல, முஆதுக்கு அப்புறம் எத்தனை பேர் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இதுதான் ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட் என்ன, ஒரு பிரிண்ட் வச்சுக்கிட்டு அதன்படி நோக்கி போயிட்டே இருக்கிறது, அதுதான் ப்ளூ பிரிண்ட். இதுதான் தாவத்துக்கான ப்ளூ பிரிண்ட். இதை தவிர வேற ஒரு ப்ளூ பிரிண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரவில்லை, சஹாபாக்களுக்கும் சொல்லித்தரவில்லை. சரி, அப்படி என்ன ப்ளூ பிரிண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க? அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لما بعث معاذ الى اليمن முஆதை யமனுக்கு அனுப்புறப்ப قال له ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதிடம் சொன்னார்கள், இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப். அஹ்லில் கிதாப் யஹூதிகள் அல்லது நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள். அதாவது யமன் நாட்டுக்கு போகிறீங்க, யமன் நாட்டில் யஹூதிகளும் நஸ்ரானிகளும் உங்களிடம் வருவாங்க. ஃபல்யகுன் அவ்வல் மா ததுஊஹும் இலை ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி அவர்கள் உங்களிடம் வரப்ப முதல் விஷயம் நீங்கள் அவர்கள்ட்ட என்ன சொல்ல வேண்டும், எதை பற்றி அழைக்க வேண்டும் என்றால் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது, அந்த கலிமாவை நோக்கி அவர்களுக்கு அழைப்பு பணி செய்யுங்கள். இது ஆர்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆர்டரை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட பல அனாச்சாரங்கள் இருக்கலாம், வட்டி வாங்குறவர்களாக இருக்கலாம், அல்லது விபச்சாரத்தில் ஈடுபடுறவர்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் முதலில் அவர்களை அழைக்கிறது வட்டியை விடுங்க, அது விபச்சாரம் செய்யாதீங்க, இதெல்லாம் அடுத்து. ஆனால் முதலில் நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அல்லாவை பற்றி. ஏன்னா எப்போ ஒருவர் அல்லாவை பற்றி அறிந்து கொள்கிறாரோ ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை இவர் பின்பற்ற ஆரம்பிச்சிடுவார். இன்னைக்கு நம்மளை சுற்றி எவ்வளவோ ஃபித்னாக்கள் பார்க்குறோம். அது நேரில் பார்க்கக்கூடிய ஃபித்னாவாக இருக்கட்டும், அல்லது ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபித்னாவாக இருக்கட்டும். நிறைய பேர் என்னென்னமோ ஆன்லைனில் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஃபோன் தான் எல்லாத்துலேயும் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன்னா என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? அவர்கள் முஸ்லீமாக கூட இருப்பாங்க, அவர்கள் முஸ்லீம்களாக கூட இருப்பார்கள். ஆனால் மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்களே, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை மக்கள் மத்தியில் நார்மலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு என்ன காரணம்? அந்த பாவம் காரணமாக, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்குவோம். டான்ஸ் ஆடிக்கிட்டு இதான் என் திறமை அப்படின்ட்டு உலகத்துக்கு காமிக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் காமிக்கிறாங்க. 4 பேர் லைக் போடுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, சூப்பர் அப்படின்னு 4 பேர் சொல்கிறாங்க. அதே 4 பேர் அவங்களை கண்டித்து பகிரங்கமாக கண்டிக்கிறாங்க, இவர்கள் பண்ணுறது ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களோட பிரச்சனை என்ன? ஆடல் பாடல்னு அவங்களோட பிரச்சனையா, அல்லது அல்லாஹோட அந்த இஹ்லாஸ் உள்ளத்தில் குறைந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனையா? அடிப்படை அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹோட அந்த இஹ்லாஸ் அல்ல, அல்லாஹோட அந்த ஞானம் அவர்களிடம் குறைந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எப்போ அல்லாஹோட அந்த ஞானம், அந்த கல்வி குறைந்துருச்சோ ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் பிற மக்கள் எப்படி போய்கொண்டு இருக்கிறார்களோ அப்படி தான் நம்மளும் போகணும்னு நினைப்பாங்க. அதான் அசல், அப்படி தான் நம்மளும் போகணும்னு நினைப்பாங்க. எப்போ அல்லாஹோட தக்தீரில் கலா கதிரில் ஒருத்தர் குறைபாடு இருக்குதோ அப்போ தான் புலம்ப ஆரம்பிப்பார்கள். என்ன அப்படி நடந்து போச்சு, நான் பேசாமல் அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சதா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மரணம் வந்துருச்சுன்னா, இல்லை இப்போ தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்குள்ளே மூத்தா, ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, அவர் பஸ்ஸில் போகாமல் கார் எடுத்துகிட்டு போயிருந்தால் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்காதே, இப்படி ஏன் பேசுகிறாங்க? பிற மக்கள் மாதிரி இவங்களும் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க?
அந்த தக்தீரோட விஷயத்தில் அவர்களிடம் குறைகள் இருக்குது. தவக்குல், அல்லாஹ் மேலே வைக்கக்கூடிய தவக்குலை வேறு ஏதாவது மேலே அது வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் பண்ணினால் என் கடைக்கு கூட்டம் அதிகமாக வரும். எப்படி இந்த விஷயத்தை நான் விற்றால், அல்லது இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டை, இப்போ ஒரு கடை வச்சுருக்கிறோம், ஒரு ஹரமான ஒரு ஹலாலான பொருள், ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஹராம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ஹலால் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அந்த பொருளை பற்றி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பொருளை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் மற்ற கடைக்காரங்கள் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னா அது ஹராமான அட்வர்டைஸ்மெண்ட். சரி, இப்போ என்ன, இப்படி பண்ணால் தான் என் கடைக்கு கஸ்டமர் வராங்க, இந்த பொண்ணை பார்த்ததுக்கு தான் என் கடைக்கு கஸ்டமர் வராங்கன்னு நம்பிக்கை வச்சா அல்லா மேலே தவக்கல் போயிடுச்சு. கஸ்டமரை உங்கள் கடைக்கு கொடுக்கறது யார்? ரிஸ்கை கொடுக்கறது யார்? இப்போ என்ன பிரச்சனை, அல்லாஹ் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த தவக்குல், அந்த ஞானம், அல்லாவை அவர்கள் அதாவது புரிதலில் அவர்களுக்கு குறை இருக்குது. அதுதான் அடிப்படை. அந்த புரிதல் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மாதிரிய பாவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர்களை ஷைத்தான் இழுத்து கொண்டு போகிறார். இப்போ இங்கே முஆதெல்லாம் அவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயத்தை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவர்களுக்கு அல்லாவை பற்றி சொல்லுங்கள். ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லுங்கள். சரி, சொல்லியாச்சு. 2 கேஸ், ஒன்று ஏற்றுக்குவார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முடிஞ்சு போச்சு. ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கிட்டாங்க, அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள். அதுவும் இன்னொரு ரிவாயத்தில் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு, ஒஃபி ரிவாய இல அன் யுவஹித் அல்லாஹ், அல்லாவை ஒருமைப்படுத்துறதுக்கு மக்களை அழைங்கள், அதாவது தௌஹீதின் பக்கம் மக்களை அழைங்கள். ஃபஇன்ஹும் அத்தஅவுக் லிதாலிக், அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஃபஅலிமுஹும் அன் அல்லாஹ் அஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபி குல்லி யௌமின் வ லைலா. தௌஹீதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்து நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய தாவத் 5 தொழுகையை பற்றி அவர்களை அழைங்கள். அல்லாஹ் உங்களுக்கு, அல்லாஹ் இப்படி வார்த்தை வருது பாருங்க, அல்லாவை ஏற்றுக்கொண்டாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், அல்லாஹ் உங்களுக்கு 5 வக்து தொழுகையை கடமையாக்கி உள்ளான் என்பதை எத்தி வைங்கள். இது 2வது விஷயம். திருப்பி அல்லாஹ்விலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அல்லாவை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? ஏற்றுக்கொண்டுட்டோம். அந்த நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் உங்களுக்கு 5 வக்து கடமையாக்கி இருக்கிறோம். சரி, அடுத்து என்ன ஆயிடுச்சு, ஃபைன்ஹும் அத்தாவு லிதாலிக், அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் ஃபஅலிமுஹும் அன் அல்லாஹ் அஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன் தூஹது மின் அக்னியாஇஹிம் ஃபதுரத்து அலா ஃபுகராஇஹிம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சதகாவை கடமையாக்கி உள்ளான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பணக்காரர்களிடமிருந்து அந்த காசு பணத்தை எடுத்து ஏழைகளிடம் திரும்பி கொடுக்க வேண்டும். ஏழைகளிடம் திருப்பி கொடுக்க வேண்டும், அதாவது ஜகாத் உங்களுக்கு கடமையாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் ஒரு வார்த்தையை நம்ம நோட் பண்ணணும், முக்கியமான ஒரு வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவை பற்றி சொல்கிறப்ப பணக்காரர்கள்ட்ட இருந்து எடுத்து ஏழைங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. பணக்காரந்து எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அது இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஏழைங்கள்ட்ட கொடுங்கன்ட்டு இருக்கார். அரபியில் என்ன வார்த்தை இருக்குது, துரத்து இல ஃபுகராஇஹிம். துரத் அப்படின்னா என்ன, ஒரு பொருளை என்கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்க, என்கிட்ட ஒரு பொருள் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னோடய பொருளை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டால் திருப்பி கொடுக்கறது இருக்கு இல்லையா, ரத், அதான் ரத். ரத்து சலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு சலாம் ஒருத்தருக்கு சொன்னால் அந்த சலாமுக்கு பதில் அளிங்கள், ரத்து சலாம் அப்படின்னா அது நம்ம கொடுக்கறதில்ல, அது அவர்களோட ஹக், அவர்களோட பொருளை அவர்கள்கிட்ட கொடுக்குறோம், நம்மளாக பார்த்து கொடுக்கறதில்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பணக்காரர்கள் பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறப்ப பணக்காரர்கிட்ட இருந்து வாங்கி அப்படின்றாங்க. பணக்காரர்கள்ட்ட இருந்து வாங்கி
ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏழைங்கள்கிட்ட திரும்பி கொடுங்க, அதான் ரத், அவர்களிடம் திரும்பி கொடுங்க. அப்படின்னாக்க காசு பணம் எதாக இருந்தாலும் எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. நம் போடுற சட்டை கூட நமக்கு சொந்தமானது கிடையாது. நான் கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றேன், பிள்ளை வளர்த்தேன், ஆளாக்கினேன், அது நமக்கு சொந்தமானது கிடையாது. அதனால தான் யாராவது ஒருவர் மூத்தானால் அல்லது ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹின்னு சொல்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், அல்லாஹ்விடமிருந்து சேர்க்கிறோம் என்று வரும். அப்புறம் என்ன அர்த்தம்? எதுவுமே இந்த துனியாவில் நம்ம வாழ்கிற வீடாக இருக்கட்டும், ஏன் கடைசியாக நம்மளை போய் அடக்கம் பண்ண போகிறாங்க, 6 அடி குழி நோண்டுவாங்களா, அந்த 6 அடி குழி கூட நமக்கு சொந்தமானது கிடையாது. எப்படியும் ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ இன்னொரு மையத்தத்தில் வந்துட்டு தான் இல்லையா? எதுவுமே நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த சிந்தனை நல்லா நம்ம மனசில் பதிஞ்சால் இலகுவாக நம்ம அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம். இல்லை இது எனக்கு அப்படின்னாக்க, இது எனக்கு சொந்தமானதுன்ட்டு நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா, நாம் எதை நமக்கு சொந்தமானது என்று நினைத்துக்கிட்டு இருக்கோமோ அதை நம்ம விட்டு பிரிந்தால் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே தொலைஞ்ச மாதிரி உட்காந்துடும். அல்லது சில நேரங்களில் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க, பார்க்குறோம் நம்ம. ஏன் சூசைட் பண்ணுறாங்க? இது ஒரு காரணம். எனக்கு அந்த பொருள் கிடைக்கல, எனவே நான் சூசைட் பண்ணிக்கிறேன். காரணம் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப இலகுவாக சொல்லிட்டாங்க, பணக்காரர்ந்து வாங்கி ஏழைகளிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படின்னா இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். லாஜிக்காக என்ன? இவர் கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி நேரத்தை ஒதுக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். அப்படின்னா இவருக்கு தானே சொந்தம்? அப்படி இல்லையே. சரி, கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறார் அப்படின்னாக்க அல்லாஹ் கொடுக்கறது தானே அவர் அனுபவிக்க முடியும். அல்லாஹ் ரசூல் சொல்ல என்ன சொல்கிறாங்க? அவரிடமிருந்து வாங்கி இவரிடம் திருப்பி கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவருக்கு சொந்தமானது. எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம செலவு பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், நம்ம சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானம் பண்ணிவிட்டான். எது யார் யாருக்கு எப்போ கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டான். அடுத்து ஃபதுரது அலா ஃபுக்ராஹிம் ஃபைஹுமா தஅவுல் ذلك فإياك وكرائم أموالهم واتق دعوة المظلوم. பாதிக்கப்பட்டவர்களோட துஆவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவர்களோட துஆவிலிருந்து நீங்கள் அஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் فإنه ليس بينها وبين الله حجاب. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டவரோட துஆவுக்கும் فإنه ليس بينها وبين الله, பாதிக்கப்பட்டவரோட துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்தவித திரையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்டவர்கள் கையேந்தினால் உடனடியாக அல்லாஹ் அதை கபூலாக்குறான். சிலர் யோசிக்கலாம், உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக முஸ்லிம்கள், முவாஹிதுகள், அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் பல விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. பொருள் சேதாரம் நடக்குது, உயிர் சேதாரம் நடக்குது, என்னென்னமோ நடக்குது. அவர்கள் எவ்வளோ துவா செய்திருப்பார்கள். அப்புறம் ஏன் அல்லாஹ் இன்னும் தண்டிக்கவில்லை, அல்லது அவங்க துவாவை அல்லாஹ் கபூலாக்கவில்லையா என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் நிதர்சனம் என்ன அப்படின்னாக்க, எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்தீரின் படி எழுதிவிட்டார். ஒருவர் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார் என்றால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எப்பயோ எழுதிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் பறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, அந்த வானங்களும் பூமியும் படைக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயத்தையும் தீர்மானமாக எழுதிவிட்டார். அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒருத்தரை அவர் கஷ்டத்திலிருந்து எப்போ வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சும் நம்மை அல்லாஹ் துவா செய்ய சொல்கிறான். அல்லாஹ் பாவிகளை உயர்த்துறதுக்கு காரணம் அவர்கள் மீது நேசம் வச்சதுக்காக அல்ல, மாறாக அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றால் ஒரு கால அவகாசத்தை அந்த பாவிகளுக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாவிகள் உயர்த்தப்படுகிறார்களோ அந்த உயரத்திலிருந்து கீழே விழுவார்கள்.
அது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு கை சேதமாக இருக்கும் அந்த பாவிகளுக்கு. ஃபிரவுன் எத்தனையோ உதாரணங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய கொடுங்கோலனாக இருந்தான் ஃபிரவுன். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னான், நான் தான் ரப்பு உங்களுக்கு என்று சொன்னான். அல்லாஹ் பொறுத்துக்கிட்டு இருந்தான், பார்த்துக்கிட்டு இருந்தான். ஃபிரவுனுக்கு எத்தனையோ அவகாசம் கொடுக்கப்பட்டது, இவ்வளவோ தாவத், எத்தனையோ அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டது, எதையுமே அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபிரவுன் ஸ்ட்ராங்காக ஆகிக்கொண்டே இருந்தான். ஒரு காலம், ஒரு நேரம் ஒரு நேரம் வந்தது, தண்ணீரால் முழுகடிச்சு செத்தான். நம்ரூத். எத்தனை பேரை நம் உதாரணத்தை நாம் சொல்ல முடியும் குர்ஆனில் இருந்து. நம் வாழக்கூடிய நாட்கள், நம் வாழக்கூடிய சுத்துவத்தார்த்தத்தை நம்மளால் சொல்ல முடியும். எவ்வளோ அநியாயம் செய்த பாவிகள் எல்லாம் அழிஞ்சு போகிறார்கள். ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்டவர்கள் காலங்கள் முடிஞ்சு போகலாம், ஆனால் அவர்களோட ஜெனரேஷன் வருவார்கள் இல்லையா, அவர்கள் நம்மளோட முன்னவர்கள் பாதிப்புக்கு காரணமானவன் நம் கண்ணுக்கு முன்னாடி சாகரங்கிறத பார்த்து ரசிப்பாங்க. அல்லாஹ் எல்லாத்துலேயும் ஒரு நீதி வைத்திருக்கிறான். அதனால் எதுக்குமே அவசரப்பட வேணாம். சிலரை அல்லாஹ் சோதிச்சு பார்க்குறான். இந்த சோதனையை கொடுத்தால் அவன் ஈமானில் உறுதியாக இருக்கிறானா அல்லது ஈமானை விட்டுறானான்ட்டு. இது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சோதனை, பாதிப்பை உண்டாக்குறாங்க இல்லையா அந்த பாவிகள், அவர்களுக்கும் இது ஒரு சோதனை, அவர்களுக்கும் இது ஒரு சோதனை. அடுத்த அதே பாடத்தில் அடுத்த ஒரு ஹதீஸாக பார்க்குறோம். வலஹுமா அன் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال யௌம ஹைபர் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லஉதியன்ன ராயத கதன் ரஜுலன் யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு. நாளை நான் இந்த கொடியை ஒருத்தரிடம் கொடுப்பேன், அவரை அல்லாஹ் நேசிப்பார், அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார்கள், அவரும் அல்லாஹ் ரசூலை நேசிப்பார்கள். யஃப்தஹுல்லாஹு அலா யதிஹி, அவர் கை கொண்டு பல்வேறு வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுப்பான். ஆனால் யார் என்று சொல்லுது, யார் என்று சொல்லாத காரணத்தினால் சஹாபாக்கள்லாம் அதுக்கு நைட் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, இது யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது யாராக இருக்கும், உங்கள் கையில் கொடுப்பாரா, என் கையில் கொடுப்பாரா, அவர் கையில் கொடுப்பாரா அப்படின்ட்டு. பொழுது விடிஞ்ச உடனே எல்லாரும் போயிட்டாங்க, விரைந்து போயிட்டாங்க. யார் கையில் அந்த கொடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க போகிறார்கள் அப்படின்ட்டு. ஃபலம்மா அஸ்பஹு غدوا على رسول الله صلى الله عليه وسلم كلهم يرجو أن يطاها. எல்லா சஹாபாக்களும் நினைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த கொடியை கொடுக்க மாட்டார்களான்ட்டு. எதுக்காக? ஏன்னா யார் கையில் அந்த கொடி இருக்க போதோ அவர் அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்க போகிறார். எல்லாரும் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கிறது பெரிய விஷயமல்ல. நாம் எல்லாரும் யாரை கேட்டாலும் சரி அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறோம்னு தான் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா, அதான் பெரிய கேள்விக்குறி. இப்போ ஏன் இந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த கொடி எனக்கு வரணும்னு சொன்னாங்க? வெற்றி தன் கையில் வர வேண்டும் என்றதுக்காகயா? அதுக்காக இல்லை, அல்லாஹ் ரசூலோட நேசம் எனக்கு வரணுங்கிறதுக்காக தான். சஹாபாக்கள் என்றைக்குமே துனியாவை ஒரு பெரிய விஷயமாக நினச்சதே கிடையாது. அவர்கள் சிந்தனையெல்லாம் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களோட நேசத்தை பெற வேண்டும் என்பது தான். ஆனால் உண்மையும் அதுதான். இன்றைக்கி வரைக்கும் அவர்களோட அல்லாஹ் ரசூலோட நேசத்தை பெற்று விட்டார்கள் எல்லா சஹாபாக்களும். இப்படி எனக்கு வந்துடாதான் அந்த கொடி என்று ஒவ்வொருத்தவரும் நினைச்சு கொண்டிருந்தார்கள். ஏன்னா அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க, ஃபகால ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கன்னு கேட்குறாங்க. அலி இப்னு அபி தாலிப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகீல ஹுவ யஷ்தகி ஐனைஹி, அவர் கண்ணில் ஏதோ வலிப்பட்டிருக்குன்ட்டு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்சலஹு இலைஹி ஃபஊதிய பிஹி, அவரை போய் அழைத்துட்டு வர சொல்கிறாங்க. அவர் அழைத்துட்டு வரப்படுகிறார். யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு அழைத்து வரப்படுகிறார். அவர் கண்ணில் ஏதோ வலி ஏற்பட்டு இருக்கு. ஃபபஸக ஃபி ஐனைஹி வதஆ லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதி விடுறார்கள், துவா செய்கிறாங்க. துவா செஞ்சோன்னு என்ன ஆயிடுது, அவங்களோட கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுது.
இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிடுது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு முஅஜிஸா, ஒரு மிராக்கிள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு மிராக்கிள். கண்ணை குணப்படுத்தி விட்டார்கள். அடுத்து ஃபஅதாஹு ராய, அவரிடம் அந்த கொடியை கொடுக்கிறார்கள். கொடுத்துட்டு சொல்கிறாங்க, அதான் அந்த விஷயம். இதெல்லாம் சம்பவம். இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயம்தான் நம் தலைப்பு என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிறது. இதுதான் முதல் தாவத். முதல் நாம் செய்யக்கூடிய தாவா பணி, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க, இன்ஃபுது அலா ரிஸ்லிக ஹத்தா தன்ஸில பிசாஹதிஹிம் ثم دعهم إلى الإسلام وأخبرهم بما يحب عليهم من حق الله تعالى فيه فوالله அல்லாஹ்வோட ஹக்கை பற்றி நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வோட ஹக்கை பற்றி நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமா, லஅன்ன யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன், உங்களை கொண்டு ஒருவர் நேர்வழி பெற்றுவிட்டால், உங்களை கொண்டு ஒருவர் நேர்வழி பெற்றுவிட்டால், ரஜுலன் வாஹிதன் ஹைருன் லக மின் ஹும்ரின் நஅம், அந்த ஒட்டகங்கள், அந்த கால்நடைகள், அதுவும் விலை உயர்ந்த ஒட்டகங்கள். ஏன்னா இப்போ கூடிய காலத்தில் விலை உயர்ந்த ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ இருக்கும்? விலை உயர்ந்த கார் எவ்வளோ இருக்கும்? இன்றைக்கி உலகத்திலே விலை உயர்ந்த கார் எவ்வளோ இருக்கும்? பல மில்லியன். சரி, ரசூல் என்ன சொல்கிறாங்க, உங்களால் ஒருவருக்கு ஹிதாயத் கிடைத்தால், நேர்வழி கிடைத்தால், அது நீங்கள் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய அந்த கால்நடையோட சிறந்தது என்று சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த தாவா பணி, அழைப்பு பணி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை நாம் உணர வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நாளை நமக்கு கை கொடுக்கும். எப்படி வேணாலும் நம்ம இந்த மார்க்கத்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கி 1008 வழி வந்துடுச்சு. ஒரு மெசேஜ் பண்ணலாமா, பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணலாம். ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதில் அல்லாஹ்வை பற்றி சொல்ல போகிறார்கள், ரசூலை பற்றி சொல்ல போகிறார்கள். அந்த இன்ஃபர்மேஷனை நாம் போகாது. ரெண்டாவது விஷயம் நம்ம வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோன்னு வச்சுக்குவோமே. நமக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, அதை இன்னும் ஒரு 10 பேருக்கு அனுப்பணும்னா, அந்த 10 பேரில் ஒருத்தர் நம்ம அழைப்பை ஏற்று போனாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போய் உட்காந்து என்னென்ன கேட்குறாரோ, ஒருவேளை அது மூலயமாக அவர் ஹிதாயத் கிடைத்தால் நாமும் அதில் ஒரு பங்காளி ஆகிடும். ஒரு ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுறோம், அது அல்லாஹ்வை பற்றி சில விஷயங்கள், அது குர்ஆனோட வசனங்கள் ஓதுறாங்க, கீழே தமிழில் ஓடுது அல்லது இங்கிலீஷில் ஓடுது. அந்த ஸ்டேட்டஸை நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்ப்பாங்க. முஸ்லீம்களாக பார்ப்பாங்க, நான் முஸ்லீம்கள் பார்ப்பாங்க. ஒருவேளை ஒரு நான் முஸ்லீம் பார்த்து நல்லா இருக்கே, இது எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ரிப்ளை கொடுத்து, இதை குர்ஆன்லேருந்து எடுத்தோம், இந்தாங்க குர்ஆன் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர் நேர்வழி பெற்றிருந்தால், நடந்த ஒரு சம்பவம், அவர் ஒரு ஹிந்து, இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, அந்த குர்ஆன் மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு போட்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த பாட்டு எந்த படத்துலேருந்து வருது அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அதானே படம், சினிமா. அப்போ இவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு, இது படம் கிடையாது, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு செய்தி, இறை வேதம், இதோட டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த டிரான்ஸ்லேஷனுங்கிற வரியை போடுறார், காமிக்கிறார் அவர்கிட்ட. ரொம்ப அருமையாக இருக்கே, எங்கேருந்து இருக்குது, எனக்கு அந்த ஏதாவது அனுப்பிச்சி விடுங்களேன், எங்கேருந்து படிக்கிறது. அப்போ இவர் சொல்கிறாரு, இது குர்ஆனில் இருக்குது, இதான் முழு
மனித சமுதாயத்துக்கான இறைவேதம் அப்படிங்கிறாரு. முழு மனித சமுதாயத்துக்கான இறைவேதமா குர்ஆனா? இது உங்களோட புத்தகம்னு நினச்சிட்டு இருக்கோம். முஸ்லீம்களோட ஒரு புத்தகம் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு வேத புத்தகம் இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி கன்வர்சேஷன் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை இது வந்து முழு சமுதாய முழு மக்களுக்கான ஒரு புத்தகம். அப்புறம் நாங்களாம் படிக்கலாமா? படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். தமிழில் இருக்குது, தாராளமாக படிங்க. இங்கிலீஷில் இருக்குது, எந்த மொழி வேணும் உங்களுக்கு? எனக்கு தமிழ் கொடுங்களேன். உடனே அவர் நம்பர் வாங்கி தமிழில் அனுப்புகிறார். அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரா வரலையா தெரில, அந்த கடை நம்மளுக்கு கண்டிஷன் தெரியல. ஆனால் அவரிடம் குர்ஆன் போய் சேர்ந்துருச்சு. அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அந்த குர்ஆனோட அந்த கிளிப்பை பார்த்தானே வந்தார். அந்த கிளிப்பை அவர் கேட்டு அவர் ஸ்டேட்டஸில் வைக்கிறார். இது இவ்வளோ பேத்துக்கு ரீச் ஆகுது, யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு வேளை இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கலாம், வல்லாஹு ஆலம். அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்கிறோம் அந்த நபர் இஸ்லாத்துக்கு வரணுன்ட்டு. அவர் இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், இத்தனை ஒருத்தர் அதில் வந்துட்டா 10 பேர் ஒருத்தர் வரட்டும். அது ஒருத்தரோட உள்ளம் கொஞ்சம் இஸ்லாம் மேலே ஒரு வேளை வெறுத்திருக்கலாம். இதை பார்த்து இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த உள்ளம் கொஞ்சம் கூல் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய நன்மை. என்ன பண்ணிட்டோம்? சாதாரண ஒரு விஷயம், வந்த ஆடியோவை போட்டோம் அல்லது வீடியோவை ஸ்டேட்டஸில் இன்னும் ஒரு 30 செகண்ட் போட்டோம். ஆனால் அந்த 30 செகண்டுக்கு எவ்வளோ பெரிய பலன் பாருங்கள். இதுதான் இந்த தாவத் பணிக்கான சிறப்பு. இதுதான் இந்த பாடத்தோட சுருக்கம். அல்ஹம்துலில்லாஹ். இதன்படி நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம தாவா பண்ணணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் விட்டுறக்கூடாது. பஸ்ஸில் பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்கலாம், அப்படியே கன்வர்சேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரெயினில் போகிறப்ப, ஃப்ளைட்டில் போகிறப்ப அவங்களோட அந்த பல்ஸை பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சதை அவங்களோட எத்தி வச்சிடணும். ஆனால் எத்தி வைக்கிறப்ப என்ன நோக்கத்தில் எத்தி வைக்கணும்னாக்க நமக்கு அந்த பெருமையோ, என்னால் நான் சொன்னதுனால அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க அப்படிங்கிற அந்த பெருமையும் வந்துடக்கூடாது. நான் ஒரு சின்ன ஒரு கருவி, அவ்வளோதான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு எத்தி வைக்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைத்து கொண்டு நம்மளை தாழ்த்தி கொண்டு அல்லாஹ்வோட வார்த்தையை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நாம் அணிஞ்சு போயிடலாம். ஆனால் நாம் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடலாம். ஆனால் நாம் செய்த ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டே இருக்கும் மரணத்துக்கு அப்புறம். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். நிச்சயமாக நாங்கள் தான் மரணித்தவர்களை உயிர் கொடுக்கிறோம். சூரா யாசீன்ல வ நக்துபு மா கத்தமு, நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை நாங்கள் எழுதுகிறோம். வ ஆசாரஹும், அது மட்டுமல்ல, எதை நீங்கள் விட்டு சென்றீர்களோ, ஆசாரம்னா அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், நம்ம என்ன தாக்கத்தை நம்ம சுற்றுவட்டாரத்தில் ஏற்படுத்தணும், நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தணும். பெரிய 100 பேர் ஃபாலோவர்ஸ்லாம் தேவை கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்போமா, முடிஞ்சு போச்சு. பக்கத்து வீட்டுக்காரவங்க ஹிந்துவாக இருப்பாங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு மதமாக இருக்கலாம், அவர்கள்ட்ட நாம் இஸ்லாத்தை பற்றி ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுமா என்று நாம் சிந்தித்தோம் என்றால் இந்த பணியை தலையில் தூக்கி வச்சுக்கணும். மற்ற எல்லா பணிகளும் அப்புறம், காசு பணம் எல்லாமே அப்புறம். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ, பேச்சுகளில் சிறந்த பேச்சு, வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை எது? யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். وَعَمِلَ صَالِحًا, அதோடு சேர்த்து நல்ல அமல்கள் செய்வேன். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து وَعَمِلَ صَالِحًا, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள், சிறந்த சிறந்த பேச்சுகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு வாய்ப்பை விட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், மார்க்கத்தை ஏற்றி வைக்கணும். அவ்வளோதான், மார்க்கத்தை ஏற்றி வைக்கணும். ஏதோ ஒரு வகை நோட்டீஸை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவங்களாம் இருக்காங்க, தெரியுங்களா? அது நோட்டீஸ்னால் எப்படி? நோட்டீஸ் எப்படி கசக்கி போட்டாங்களாம் கீழே, கசக்கி போட்டாங்க கீழே. இவர் நடக்கிறார் ரோட்டில், உண்மை நடந்த சம்பவம். இவர் ரோட்டில் நடக்கிறாரு, என்ன அது ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்குது, இவர் முஸ்லீம் அல்லாதவர், நோட்டீஸ் மாதிரி இருக்குது, எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு. ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. உடனே இவர் போகிறாரு,
உட்கார்றாரு, பார்க்குறாரு. பீஸ் எக்ஸிபிஷன் சென்னையில் நடந்தது. பார்க்குறாரு, பார்த்துட்டு எல்லாம் அந்த எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டும் பார்க்குறாரு, படிக்கிறாரு. இவர் வந்து பெரியார் சிந்தனையில் இருந்தவர். படிச்சுட்டு கடைசியில் களிமா சொல்லிடுறார். அன்னைக்கு சாதாரண விஷயம் அல்ல. ரோட்டில் ஒட்டியிருக்க பேனரை பார்த்து அந்த அட்ரஸ்க்கு போய் களிமா சொன்னவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக நம்ம நினச்சிட வேண்டாம். சின்ன சின்ன இது மாதிரி நோட்டீஸ் ஒருத்தர் கசக்கி போட்டார்ல, கீழே போட்டிருப்பார்ல, அவர் நினச்சிருப்பாரா இந்த மாதிரி இந்த கசக்கி போட்டு இந்த குப்பையை பார்த்துட்டு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவாருன்னு? சரி, நோட்டீஸ் அடிக்கிறாங்கல்ல, 1000 2000 நோட்டீஸ் அடிக்கிறாங்க. அடித்து ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் போய் ஜும்மாக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் 2 பேர் தான் கொடுப்பாங்க. ஒரு பள்ளிவாசலில் நின்றுக்கிட்டு கொடுப்பாங்க 2 பேர். அந்த 2 பேர் நினச்சி பார்த்துருப்பாங்களா இந்த 100 நோட்டீஸ்னால் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர போகிறாருன்ட்டு? இல்லை, பிஸ்மில்லான்ட்டு அல்லாஹ் துவா செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் பாருங்கள், அதோட பலன் அவருக்கே தெரியாது, கொடுத்தவருக்கே தெரியாது. நான் கொடுத்த நோட்டீஸ்னால தான் ஒரு இஸ்லாத்துக்கு வந்தாலும் தெரியாது. அப்போனா நம்ம அறியாமையிலே எத்தனை நன்மைகள் நம்ம சம்பாதிச்சுட்டு போகலாம். அதே போல் தான் பாவங்கள். எனவே ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தர வேண்டும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.